கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அவர்களைப் போல நீங்களும் இப்படி இருக்காதீங்கன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்னது? உங்கள் தேவைகளை உங்களுக்கு முன்னாடியே அறிந்திருக்கிறார் ஆண்டவர். அஞ்ஞானிகளைப் போல, அதாவது புத்தி இல்லாதவர்களை மாதிரி நீ ஜெபம் பண்ணாத. ஆண்டவரே எனக்கு அதை தந்துருங்க, ஆண்டவரே என்னை இதில் நினச்சிருங்க, என்னை அதை அப்படி பண்ணிருங்கன்னு வேதம் சொல்லுது. உன் நாவிலிருந்து சொல் பிறவதற்கு முன்னமே உனக்கு அது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தைன்னு தெரியும். அவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். தாயின் கருவிலேயே உன்னை தோன்றும் முன்னாடி உனக்கு பேர் சொல்லி அழைத்தவர் அல்லவா ஆண்டவர். அவருக்கு தெரியாத உனக்கு தேவை என்னன்னு? ஒரு குழந்தையோடைய தேவையை அந்த தாய்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. குழந்தை அழும்போது அந்த குழந்தைக்கு பேச தெரியாது. கிள்ளி விட்டு அழுதா, பூச்சி கடிச்சு அழுதா, பசிக்காக அழுதான்னு அந்த தாயால் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முடியும். அதை மாதிரிக்கல தான் தேவ பிள்ளைகளே, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பணம் தேவை, உனக்கு எங்கே வீடு தேவை, எங்கே உயர்வு தேவை, எங்கே பொருளாதாரம் தேவைன்னு உனக்கு முன்பாகவே பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். அன்னைக்கு ஜனங்களெல்லாம் ஆர்வத்தோடு வசனத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை இப்படியே விட்டா வழியில் சோர்ந்து போயிடுவாங்கன்னு. ஆண்டவர் முன்னமே கண்டுதான் 5 அப்பம் 2 மீனும் கொண்டு அற்புதத்தை செய்தார். இப்படி உன்னை விட்டா நீ சோர்ந்து போயிடுவேன்னு தெரியாதா? இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கலைன்னா நீ செத்துருவேன்னு தெரியாதா? இந்த வியாதி வந்ததுனால உன்னை எல்லாரும் நிந்திக்கிறது அவருக்கு தெரியாதா? அவர் முன்னமே உன் தேவைகளை அறிந்து உனக்கு அற்புதத்தை செய்கிறவர். அந்த குழந்தை தேவையை சொல்லாமல் அந்த தாய்க்கு தேவை தெரிகிற மாதிரி உன் தேவைகளை அறிந்து உனக்கு அற்புதத்தை செய்கிறார் இயேசு. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எங்களுக்கு முன்பாக அறிந்து நீர் அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.